வணக்கம். இந்த வாரம் தமிழ்ல ஒன்று, மலையாளத்தில் ஒன்று, ஹிந்தியில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்று, மொழிக்கு ஒரு படம் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. தமிழில் 7G அப்படிங்கிற ஒரு படம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகுது. படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக இல்லை. சரி பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் வந்ததையாவது நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ 7G ரெயின்போ காலனி படத்துலேருந்து 7Gயையும் சோனியா அகர்வாலையும் மட்டும் ரீடைன் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஹாரர் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 7G ரெயின்போ காலனி படத்துடைய கிளைமேக்ஸில் சோனியா அவர்களுடைய ஆத்மா ரவிகிருஷ்ணா கிட்ட பேசுகிற மாதிரி படத்தை முடிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த ஆத்மா இன்னும் அதே வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்ந்த வீடு அப்படிங்கிறனால சென்டிமெண்ட்டாக அங்கேயே தான் இருக்குது. அந்த மொத்த ஹவுசிங் போர்டு இடத்தையுமே ஒரு பிரைவேட் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏலத்தில் எடுத்துறாங்க. கவர்மெண்ட் ஏலத்தில் எடுத்து அது மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபர்தராக ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மொத்தமாக கட்டுறாங்க. அங்கே இன்சிடென்டலி 7Gங்கிற அடையாளத்தோட அதே இடத்துல அந்த ஒரு ஃப்ளாட்டும் வந்துடுது. ஸோ திரும்ப சோனியா அவர்களுடைய ஆத்மா அதே ஃப்ளாட்டில் தான் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ளாட்டுக்கு இப்போ ஓனர் ரவிகிருஷ்ணா. ஸோ நான் சொன்ன இந்த கதையை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வாரம் எடுக்கப்படுற எல்லா சுமாரான படங்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் டார்கெட் ஆடியன்ஸ்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிஜமாவே இந்த 7G படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஸ்மிருதி வெங்கட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுடைய குட்டி பையன் இவங்க 3 பேரும் புதுசாக ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி போகிறாங்க. அவங்க ஃப்ளாட் வாங்கி அங்கே குடி போகணுங்கிறது ஒரு கனவு. ஸோ ரொம்ப ஆசையோடு அந்த ஃப்ளாட்டுக்கு குடி வராங்க. ஆரம்பத்தில் எல்லாமே ப்ளசண்ட்டாகவே நடக்குது. ஆனால் போக போக ஸ்மிருதி வெங்கட் சில அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுறாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் இந்த அமானுஷ்ய சக்தியை எதிர்த்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ அந்த அமானுஷ்ய சக்தி என்ன, எதுக்காக அது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அந்த அமானுஷ்ய சக்தியோடைய ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன, இதெல்லாம் தான் 7G. ஸ்மிருதி வெங்கட் மட்டுமே ஓரளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து போகிறாங்க. சோனியா அகர்வாலுக்கு வேணால் நம்ம ஆறுதல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா 7Gயில் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களே இதுலேயும் பேச வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் ஆக்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அவங்களுடைய ஆக்டிங்கை விட. ஸோ ஹீரோ ஒன் சைடாக லவ் டார்ச்சர் பண்ணுற ஸ்னேஹா குப்தா, நெய்பர்ஸாக வர சுப்பிரமணியம் சிவா, அவர் ஒய்ஃபாக நடித்தவங்க, அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டியாக நடிச்சிருக்க கல்கி ராஜான்னு எல்லாருமே சுமார்லேருந்து ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டுமே நடிச்சிருக்காங்க. இதுலேயுமே கூட ஸ்னேஹா குப்தா தென் சித்தார்த் விபினுடைய நடிப்பெல்லாம் சுமார் அப்படிங்கிற கேட்டகரியில் கூட நம்மளால் சேர்க்க முடியல. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், கிராஃபிக்ஸ்னு ப்ரொடக்ஷனாகவும் ரொம்ப சுமாராகவே எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இல்லை ஒரு ஃப்ளாட்டு, அங்கே போகிறவங்க இனிஷியலாக பயப்படுறது, அப்புறம் அங்கே இருக்கிறது ஒரு நல்ல ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, தென் அந்த பேயோடைய ஃப்ளாஷ்பேக், ஃபைனலாக பேய் பழிவாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களே ஹெல்ப் பண்ணுறதுன்னு முனிகாலத்து டெம்ப்ளேட்டை அதே தூசி தும்போடையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் காஞ்சனாவுக்கே சீக்வல் வேண்டான்னு நல்ல சினிமா ரசிகர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதோடைய ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரியான ஒரு படத்துக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதே புரியல. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் முடிச்சு சட்டுன்னு படத்தை ரேப் அப் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கப்புறமும் நிதானமாக ஒருத்தராக போய் பழி வாங்குறதெல்லாம் ரொம்ப டயரிங்காகவே இருந்தது. தேவையில்லாத பாடல்கள், லாஜிக் இல்லாத காட்சி அமைப்புகள், ரொம்ப சில்லியான வசனங்கள்னு இந்த 7Gயோடைய வீரியம் 2Gயை விட குறைவாகவே இருக்கு. மொத்தத்தில் இந்த 7G தமிழ் சினிமாவில் மற்றும் ஒரு ஹாரர் படம். அவ்வளவே இந்த டெம்ப்ளேட்ல காஞ்சனா, அரண்மனை மாதிரியான படங்களை பார்த்து ரசிச்சேன்னு சொல்றவங்க அப்போ கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்களேன்.